உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துள்ளேன். இன்றைய காணொளி பதிவில் ஒரு அற்புதமான மறைபொருள், ஒரு ரகசியம், அதை கர்த்தருடைய சத்தியத்தினால், வசனத்தினால் வெளிப்படுத்தப்பட்டதாக இருக்கின்றது. அதை இப்பொழுது இந்த காணொளி பதிவின் வழியாக நான் வெளிப்படுத்துகிறேன். கர்த்தருடைய கிருபையினால், உதவினார், தேவன் அருளும் ஞானத்தினால், சத்தியாவின் அபிஷேகத்தினால், அவருடைய உதவினால். இதுவரைக்கும் பேசல, கேளுங்கள், கேட்டு மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதியுங்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து பிறந்தார், வாழ்ந்தார், ஊழியம் செய்தார், மரித்தார், உயிர் தெழுந்து பரலோகத்தில் போய் பிதாவின் வலது பாசத்தில் விட்டுகிறார், சிங்காசனத்தில் இருக்கார். மீண்டும் வருவார். அவர் வரும்பொழுது இதுக்கு முன்புற வீடியோல என்ன பார்த்தோம்னா, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனாய், ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய் பூமியில இறங்கும் போது ஒரே நேரத்தில் பூமியில் அனைவரும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியுமா? முடியும் என்பதைதான் பேசியிருந்தோம். அப்படி அவர் வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் முதலாக இருந்திருப்பார்கள், உயிரோடு மர்வமாய் போயிருவார்கள். நியாய தீர்ப்பு வருகிறவர்கள் இரண்டாக பிரிக்கப்பட்டு, இடது பக்கம் வலது பக்கம் பிரிக்கப்பட்டு, வலது பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து செம்மறியாடுகள் என்று சொல்லப்படுகிறது, இடது பக்கத்தில் வெள்ளாடுகள் என்று சொல்லப்படுகிறது. வலது பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து, வாருங்கள் பிதாவினால் ஆசிரியப்பட்டவரே, உலக தோற்றம் முதல் உங்களுக்கு ஆயத்தம் என்ற தேவனாத்தில் பங்கடைன்னு சொல்றார். உலக தோற்றம் முதல் என்னமோ இப்பதான் வந்து இயேசு கிறிஸ்து நம்மளை தெரிஞ்சு வச்சுட்டாங்கலாம் கிடையாது. உலக தோற்றம் முதல். அந்த வசனத்தை கொஞ்சம் வாசி கேட்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசி கேட்போம். ஏற்கனவே படித்தது தான், இருந்தாலும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துவோம். செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும், செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும், வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும், வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற. நல்லா கவனிக்கிற வார்த்தையை. நிறைய பேர் குருட்டு பாசம், சவுட்டு பாசம், மெண்டல் பாசமா பயந்துட்டு வந்தாங்க. இவனுக்கு எதுவுமே தெரியல. இப்படி நான் சொன்னா ஏமல் டென்ஷன் போடா, நீ டென்ஷன் ஒன்றாக போறது. நான் சத்தியத்தை சத்தியமா பேசுகிறேன். இது வரைக்கும் அவன் சொல்லாத சொல்லி வலது பக்கத்துக்கு பார்த்து என்ன சொல்றார்? வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டது. இது வந்து 7வது வகையான பரிசுத்தவான்கள் வகை. இது நியாயம் தீர்க்கப்பட்ட பின்புறவங்க. உயிரோடு மறுரூபம் வாங்கி போனான்னு நிறைய பேர் போனார்களே, அவர்கள் நியாய தீர்ப்புக்கு முன்னாடி உள்ள கொஞ்சம் உயர்ந்த ஸ்டேஜ், கொஞ்சம் உயர்ந்த நிலை. மகா இரக்கம் உள்ள தேவன், கிருபை உள்ள தேவன், நியாய தீர்ப்புல கூட அவன் செஞ்ச நன்மைக்கு பலன் அளிப்பார். மனதை ரசிக்கப்பட்டு ஞானசாமி எடுத்து பரிசுத்தா விட்டு அக்கனி அபிஷேகம், அந்த எல்லா அபிஷேகம் பெற்று உலகத்தை குளிக்கிட்ட வானத்தை குளிக்கிட்ட பூமி ஆகாய் போய் என்ன சொல்லி தர்றான்னு வச்சுக்க, நீ என்னத்தையோ பண்ணிட்டு போ. அவ்வளவு பணியை நீ நன்மையில் பண்ணாமல் இருந்தால் நடந்து போயிட. ஆனா நன்மை செய்தால், நீ செய்கிற நன்மைகள் அனைத்தும் தேவனுடைய நினைப்புடுதலாக இருக்கும். காயினை பார்த்து அங்க சொல்வார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாத இருந்தால் பாவம் வாசல் படுத்திருக்கும். அப்ப நன்மை செய்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார் என்று பைபிள் சொல்றேன். அப்போ அந்த நன்மை செய்தவர்களுக்காக யாக்கோபு 2:13 படி வாசிப்போம். யாக்கோபு 2:13 ஒரு அருமையான வசனம். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். எவன் இரக்கம் செய்யலையோ அவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு நரகத்துக்கு போயிடணும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டு. நான் சற்று முன்பு சொன்னது போல, நீ என்னத்தையும் பண்ணிட்டு போ, நியாய தீர்ப்புல நன்மை அதிகமா இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அப்போ தேவன் இரக்கம் பாராட்டுவார்.
அந்த நியாயத்தீர்ப்புல இரக்கம் பாராட்டி வலது பக்கமா பிரிக்கப்பட்டு செம்மறியாடுகள் என்று அழைக்கப்பட்டு அவர் எப்படி சொல்கிறார்? வாருங்களின் பிதாவால் ஆசீர்வதிக்கப்படும். என்ன அற்புதமான வார்த்தை! என்னால் ஆசீர்வதிக்க சொல்ல, என் பிதாவால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் மகிமையான ஒரு வார்த்தை, சூப்பர் வார்த்தை. பிதாவால் ஆசீர்வதிக்கப்பட்ட கூப்பிட. அப்ப இது கடைசி வார்த்தை எப்படின்னா, அதுக்கு முன்னாடி மறுமாய் போனார்களே அவர்கள் இதோட மேன்மையான நன்மை, கிறிஸ்துவுக்கு உயிர்த்தது போறாங்க இதோட மேன்மையான நன்மை. இதுக்கு முன்னாடி நிறைய ஆள் போயிருக்காங்க மேல, இரத்த சாட்சிகள் அவர் இதோட மேன்மையானவர்கள். தேவனுடைய முதற் பலன் அதோட மேன்மையானது. ஃபர்ஸ்ட் அந்த தேவனுடைய முதற் பலன் இரத்த சாட்சி, அண்ணர்கள், அப்புறம் கன்னியர்கள், மனவாட்டி சபைன்னு சொல்லுவாங்க. மொத்தம் 7 விதமான பரிசுத்தவான்களை குறித்து உயிர்மை தமிழன் யூடியூப் சேனல்ல பேசிக்கிறேன். ஏன்னா ஞாபகப்படுத்துகிறேன். ரைட். இப்போ அந்த உயிர்த்தெழுதல் அந்த சம்பவத்தில் உள்ள ஒரு மறைவுள்ள இப்ப பார்க்க போறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18, 19, 20, 21, 4 வசனம் வாசி கேட்போம். சூப்பர் வசனம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி, அதாவது பரலோகத்தை கொண்டு போட்டு அந்த ராஜ்யத்தை நம்மை சேர்க்கும்படி, அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். சர்வலோகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காக ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு, ஆதாம் முதற்கொண்டு எல்லாருக்கும் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். இங்க என்ன மறைபொருள் ஆரம்பிக்கிறது? என்ன காவல்? எப்போ அந்த காவல்ல போனாங்க? யார் அவர்கள்? அவர்களுக்கு ஏன் தேவன் உயிர்த்தெழுந்ததை பிரசங்கிக்க வேண்டும்? பூமியில் அன்றைக்கு 2023 ஆண்டுகளுக்கு 25 ஆண்டுகள் முன்னாடி பிறந்த தெய்வம் அவர் 33 வருஷம் வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார். 3.5 வருடங்கள் ஊழியம் செய்திருக்கிறார். அன்றைய நாட்கள் பிறந்தாலும் பெரிய பாக்கியவான்கள். பிரசவம் பண்ணிட்டு போயிட்டார். இப்போ அவர் மாம்சத்தில் வாழ்ந்த நாட்களில் பிரசவம் பண்ணாரு. இங்க என்ன சொல்றது என்றால், இந்த வசனம் என்ன சொல்றது? உயிர் தெழுந்த பின்பு அவர் போய் காவல்ல உள்ள அதிக பிரசவம் பண்ணாராம். எந்த இடத்துல, எந்த காவல்ல யார் இருக்கிறார்கள்? அவர்களுக்கு பிரசவம் அவசியமா? ஆமா, அது கர்த்தருக்கு தெரியும். அங்க போய் பிரசவம் பண்ணாராம். இது வாசி கேட்போம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ண நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையிலே 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். floating மிதக்குது, full of தண்ணி. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல், அப்படி என்றால் அப்போ ஒரு ஞானஸ்நானம் பூமி கொடுக்கப்பட்டிருக்கு. மாம்ச அழுக்கை நீக்கிறதாயிராமல் தேவனை பற்றும் நல்மன சாட்சி உடன்படிக்கை. இப்ப நம்ம எடுக்கிற ஞானஸ்நானத்தை தெய்வம் சொல்றாரு. சும்மா ஏதோ இந்த கோழிக்கு செத்து முடிச்சா தலையில முக்கிய தூக்கி அந்த மாதிரி எனக்கு ஞானஸ்நானம் கொடு, ஞானஸ்நானத்தை சாத்தான் கோளாறு பண்ணி விட்டான். மூளை எந்த நாமத்தில் கொடுக்கறதுன்னு இப்போ பிரச்சனை ஆகி போச்சு. யோவான் சாமி இயேசுக்கு எந்த நாமத்தில் கொடுத்தாங்க நான் கேட்டால் ஒரு பேரும் சொல்ல மாட்டான், தெரியல. ஆனால் எனக்கு தெரியும். நெருங்கிய வட்டாரத்தில் என்னோட நட்பில் இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறேன். அந்த ரகசியத்தை யூடியூப்ல சொல்லணும் அவசியம் இல்லை. எனக்கு தேவன் வெளிப்படுத்த எல்லாத்தையும் சொல்லணும் அவசியம் இல்லை. சில காரியம் எனக்கு நான் வச்சிருப்பேன். ஏன்னா என்கிட்ட கற்றுப்போய் என்ன மேற்கொள்ள சிலர் வந்திருக்காங்க, திருப்பி அடிச்சா ஓடிடுவாங்க. நிறைய பேர் என்னை காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க. என்னோட வீடியோவை பார்த்து காப்பி அடிச்சு போய் சபையில் பிரசவம் பண்றது யூடியூப்ல காப்பி அடிச்சு பேசியிருக்காங்க. இது வரைக்கும் அவன் சொல்லாது. இது எங்க நம்ம தானே சொன்னோம், எப்படி கிடைச்சி சரி போ ரைட். ஆனா சிலவற்றை சொல்ல முடியாது. மிக அற்புதமான ரகசியம்.
ஞானஸ்நானம் ஏதோ மாம்சாலுக்கு நீக்கிறதாயிராமல் பாரு, பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை ஞானஸ்நானம். இது மத்தேயு 28ஆம் அதிகாரம் 12-19 சொல்லப்படுறது. இப்ப இயேசு கிறிஸ்து மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12-19-21 வசனங்கள் ஒரு ஞானஸ்நானம் எடுக்கிறாரு, கரையிறாரு, புறாவை போல பரிசுத்தா இறங்குறாரு. அப்ப யோவான் எந்த நாமத்தை ஞானஸ்நானம் கொடுத்தாருன்னு எவனுக்கும் தெரியாது. ரெண்டாச்சா பேதுரு அப்போஸ்தலர் 2:38 கர்த்தர் கிறிஸ்து நாமத்தில் கொடுக்குறாங்க. அப்புறம் அப்போஸ்தலர் 10:48 45 46 47 அந்த வருஷம் 47 வரைக்கும் வரும்போது அங்க கர்த்தராகிய நாமத்தில் கூடுற கர்த்தர் நாமத்தில் கூடுறான்ட்ட பவுல் என்ன சொல்றார்? அப்போஸ்தலர் 19:5 இயேசு கிறிஸ்து நாமத்தில் போட்டார். 5 டைப் வந்துச்சு. இப்போ ஒன்லி ஜீசஸ் தோண்டிட்டு இயேசு நாமத்தில் கூடுறான்ட்டான். இது 6. சரி, இப்போ இந்த ஞானஸ்நானம் என்பது மாம்ச அழுக்கை நீக்கிறதாயிராமல் என்ன ஞானஸ்நானம்? தேவனை பற்றி நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. தேவனுடைய பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. ஞானஸ்நானம் தேவனோடு செய்யும் உடன்படிக்கை. இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஞானஸ்நானம் என்றாலே தேவ நீதியை நிறைவேற்றுவதும் தேவனோடு பண்ற உடன்படிக்கை, நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து இப்பொழுது நம்மையும் என்றால் இதுலதான் ஒரு மறைபொருள் ஒளிஞ்சிருக்கு. இன்னும் வேற யாரும் இருக்காங்க அர்த்தம். அவனும் நானும் என்று சொன்னால் அதுக்கு முன்னாடி யாரோ ஒரு ஆள் இருக்காங்க அர்த்தம். இங்க நம்மையும் என்று சொன்னால் அதுக்கு இன்னும் வேற யாரோ சிலர் இருக்காங்க. அவர் யார்? அவர்கள் அந்த காவல் உள்ள ஆவிகள். அவர்களையும் உயிர்ப்பிக்க வைக்கணும், நம்மையும் உயிர்ப்பிக்க வைக்கணும். அந்த ஞானஸ்நானம் என்பது கர்த்தரோடு செய்கிற நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அங்கே உயிர்த்தல் வல்லமை வந்து விடுகிறது. ஒரு தேவனோடு செய்கிற உடன்படிக்கை ஞானஸ்நானம். விளையாட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க. சரி, வாசிக்கிறப்போம். இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது வருஷத்தில் இருக்கிறார். ஆமா, தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவர் கீழ்பட்டிருக்கிறது. சரி, இப்ப நம்மையும் சொல்லிட்டாரு. அப்ப அதுக்கு முன்னாடி யாரு? ஏற்கனவே வசனம் படிச்சு வரும்போது அவருக்கு ஒப்பான ஞானஸ்நானம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒப்பான ஞானஸ்நானம் என்ன என்றால், நோவா காலத்தில் இந்த பூமி தளத்தினார் போட்டு அழித்து ஒழித்தார். 8 பேரை மட்டும் காப்பாற்றினார். சரியா? இப்போ உலக தோற்றம் முதல் அந்த பிதாவால் ஆசிரியப்பட்ட வார்கள் சொல்ல உலக தோற்றம் முதல் வெளிப்பட்ட 13:8 வாசி கேட்போம். அவர் அடிக்கப்பட்டதும் உலக தோற்றம் முதல் உள்ள மக்களுக்காக அடிக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பூமியின் குடியில் யாவரும் அதை வணங்குவார்கள். ரைட்? சரி, அதுக்கு இந்த வசனத்தை முழுசா பேச டைம் இல்லாத ஒன்னு வார்த்தை மட்டும் எடுக்கிறேன். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் பேரிடப்பட்டவர்கள் தான் முக்கியம். இப்ப இந்த பூமி நோவா காலத்தில் அழிக்கப்பட்டது என்று மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்பே ஒரு முறை அழிக்கப்பட்டது. யாருக்கா தெரியுமா? சொல்லு பார்ப்போம். இதுவரைக்கும் சொல்லிருக்கியா? இல்லவே இல்லை. சொல்லு பார்ப்போம். ஆவியை பெற்ற என்று சொல்லு. எவனா ஆவியை பெற்றன்னு சொல்லு. உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் நோவா காலத்தில் இயேசு ஜலத்தை அழிச்சாருன்னு மட்டும்தான் தெரியும். ஆனா தேவனுடைய சத்தியத்தை பெற்ற எனக்கு, சத்தியாவின் அபிஷேகத்தை பெற்ற எனக்கு, தேவனுடைய மறைபொருளை வெளிப்படுத்துகிற வல்லமை பெற்ற எனக்கு, அதுக்கு முன்படியே தேவன் இந்த உலகத்தை அழித்தார் என்று ரொம்ப நல்லா தெரியும். ஆமா, அது எப்படி என்றால் சுருக்கமாக விளக்குகிறேன். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடணும். இதில் சும்மா லைட்டாக சொல்றேன். சமயம் வாய்த்தால் அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சொல்லிடலாம். அப்போஸ்தலர் 7:49 வாசி கேட்போம். வானத்தையும் பூமியையும் படைக்கும் போது வானத்தை தமக்கு சிம்மாசனமாகவும் பூமியை பாதபடியாகவும் படைக்கிறாங்க. இப்ப நான் சேர்ல உட்காந்துருக்கேன். என் கால் இந்த தரையில படுது. எவ்வளவு உயரம் இருக்கு? 1.5 அடி.
1.5 அடி, இவ்வளவுதான் கேப். வாசி கேட்போம். வானம் எனக்கு சிங்காசனம், வானம் எனக்கு சிம்மாசனம், பூமி எனக்கு பாதபடியுமா இருக்கிறது. பூமி எனக்கு பாதபடியுமா இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்க தக்க ஸ்தலம் இது. ரைட். சரி, இப்போ அந்த பூமியை நான் கொண்டு போறேன். ஆதியில கூட வந்தீங்கன்னா புரியும், இல்லைன்னா புரியாது. ஆதியில தேவன் வானத்தையும் பூமி படைச்சார். அப்பொழுது கடல் இல்லை, ஜலம் இல்லை, ஒண்ணுமே இல்லை, வானம் பூமி. இதை பரலோகம் பூமி என்று எடுத்துக்கலாம். ஆதியில தேவன் பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைச்சார். அவ்வளவு முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க 3 வானங்கள். ஏன்னா நேத்து முந்தானத்து வந்தது. இந்த சொல்ற பைபிள் சொல்ல ஆதியிலே அப்படி தண்ணி இல்லை, கடல் இல்லை. பரலோகத்தின் மகிமை, பரலோகத்தின் வெளிச்சம், தேவனுடைய பிரசன்னம் நேரடியாக தங்கு தடை இல்லாமல் பூமியின் மேல் பிரகாசிச்சு கொண்டிருந்தது. சாத்தான ஒருவன் உருவானார், அவனை கீழே தள்ளினார். பரலோகத்துக்கு கீழே தள்ளினார், பூமியில விழுந்தான். என்றாலும் அந்த பரலோக மகிமைக்குள், அந்த பிரசனத்துக்குள், அந்த ஒளிக்குள், அந்த வல்லமைக்குள் அவன் அங்கே இருந்தான். எனவே தேவன் சாத்தானை தன் கண்முகன்று அகற்ற வேண்டும் என்று விரும்பி அவன் கண்ணாலே பார்க்க கூடாது என்று சொல்லி கோபத்தில் குமுறினார் பரலோகத்தில். அப்ப பரலோக சத்தம் விடும்போது திரளான தண்ணீர் வானத்தில் உண்டாயிற்று என்ற ரகசியத்தை முதல்ல நான் தான் பேசுறேன். எரேமியாவின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவர் சத்தமிடுகையில் திரளான தண்ணீர் வானத்தில் உண்டாயிற்று. நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் எவனும் இது வரைக்கும் பேசல, ஒரு பயனும் பேசல. இல்ல டமக்கடி பாண்டியாலும் மாமா நீங்க இருக்கல, மாப்பிள்ள நாங்க சோர்ந்து போன பாட்டு இருக்காங்க. சுப்பல்வ சத்தி இதெல்லாம் எவன்டா பேசுறது? என்னைக்கு பேசுறது? என்னை கர்த்தர் உயிர் கொடுத்துக்கிறார், பேச வச்சுக்கிறார், பேசுறேன். அதான் டென்ஷனா இந்த பாசுக்குள்ள கண்டாரே பயவுத்திட்டு வந்த போல அவன் இஷ்டத்துக்கு சுயலாபத்திற்காக, வயிற்று பிழப்பிற்காக, பணத்தை சம்பாதிக்காத ஊழியம் பண்ணிருக்கான். என்னையும் பேசுனே நான் என்ற பேசுற மறைபொருள் இதுவரைக்கும் எவனும் பேசவில்லை. தண்ணி முதல்ல கடல் வந்தத பூமியிலிருந்து கிடையாது. இந்த பர்வத்தில் வீழ்த்தப்பட்ட சாத்தான் பூமியில கிடக்கிறான். அவனை தொலைச்சு கட்டுங்கிறதுக்காக பாவத்தில் தண்ணீரை வானத்தில் பர்வத்தில் உண்டாக்கி அங்கிருந்து கீழே கொட்டுறார். அவன் வானங்களிலே குமரினார். தண்ணீர் உறைந்த ஜலம் யாரு வயிற்றிலிருந்து புறப்பட்டது என்று யோபு ஆண்டவர் கேட்பார். உறைந்த தண்ணீர் யார் வயிற்றிலிருந்து புறப்பட்டது? யோபு புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 29-30 வசனத்துல போட்டு கேஸ் பாப்போம். உறைந்த தண்ணீர் யாருடைய வயிற்றிலிருந்து புறப்படுகிறது? சொல்லு பாப்போம், இதுக்கு என்ன அர்த்தம்? அப்புறம் ஆகாயத்துடைய உறைந்த பனியை பெற்றவர், ஆகாயத்தில் உறைந்த பனியை பெற்றவர் யார்? ஜலம் கல்லுருவம் கொண்டு மறைந்து ஆழத்தின் முகம் கெட்டியா இருக்கிறது, உறைந்திருக்கிறது. அதாவது பைபிள்கிட்ட விஞ்ஞானம் தோற்றுவான். இந்த கடல் நீங்க பார்க்கிற கடல் இருக்கு, இந்த பூமியோட அளவு இருக்கு, இதை விட 9 மடங்கு கடல் அடியில் கிடக்கு. ஜலம் கல்லுருவம் கொண்டு, பாறையோட கட்டியா இருக்கு ஜலம். டைட்டானிக் கப்பல் போய் பாறை மாதிரி கல்லு மாதிரி இருக்க தண்ணியில அது மோதி தான் உள்ள போனது. இந்த மோதல் கடல் மேல் மட்டத்தில். நான் சொல்லுகிறதெல்லாம் கடலின் ஆழம். சரி, ஒரே ஒரு வார்த்தை, உறைந்த தண்ணீர் யாருடைய வயிற்றிலிருந்து புறப்பட்டது? தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் வயிற்றிலிருந்து மகாபிரிய சத்தம் விடுகிறார். அந்த சத்தம் பெருவெள்ள திரட்சியுடைய சத்தம். தண்ணீர் அங்கிருந்து வயிற்றிலிருந்து புறப்பட்டு பூமியில அப்படியே கொட்டுது, பயங்கரமா கொட்டுது அப்படியே. அப்ப தண்ணீரை பார்க்காத பூமி, அந்த தேவ மகிமை பெற்ற பூமி தண்ணியை கொட்டின உடனே ஆழத்துக்குள்ள போச்சு, தண்ணி மேல போட்டு பூமியை மூடிச்சு. அப்ப ஆதியில தேவன் வானத்தை பூமியை படைச்சார். அந்த பூமியை எவனும் இன்னும் பார்க்கவில்லை. அது சாத்தானுக்கு மட்டும் தான் தெரியும், தூதர்களுக்கு தெரியும், மனிதர்களில் எவனும் பார்க்கவில்லை. ஆனால் தேவன் அருளும் ஞானத்தினால், சத்தியத்தினால், ஆவியின் கண்களால் இப்ப நான் பார்க்கிறேன். அது போல பார்க்க முடியும்.
சரி, அப்ப மறுபடியும் அப்பதான் பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா மாறிட்டுல, அது மறுபடியும் ஜனமெல்லாம் ஒரு இடத்தை சேர கட்டளையிட்டார். வெட்டாந்தரை காணப்பட வேண்டும் சொன்னார். வெட்டாந்தரை இருந்தது. அப்பொழுது ஒரு முறை இந்த பூமி ஜலத்தால் அழிக்கப்படும். ஒழுங்கும் கிரகமாய் இருந்த பூமி ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் மாறிட்டு, அப்போ ஒரு முறை பூமி அழிக்கப்பட்டது. நோவா காலத்து பூமி அழிக்கப்பட்டது. அப்ப ஆதாம் முதற்கொண்டு நோவா வரைக்கும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் பூமியில மக்கள் வாழ்ந்தாலும் தெரியாது. எத்தனை ஆயிரம் கோடிகள் வாழ்நாடு துல்லியமாய் சொல்லணும், தோராயமா சொல்லலாம். ஒரு 1000 கோடி தோராயமா. இப்ப அமெரிக்கால டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. டொனால்டு ஜான் ட்ரம்ப் சொன்னாரு, அமெரிக்காவில் 2 பாலினம் தான் இருக்கணும், வேற பாலினது கடல்ன்ட்டார். சூப்பர், பைதாஸ் சொல்லியிருக்காரு. ட்ரம்புக்கு வாழ்த்துக்கள், ஒரு சல்யூட். ஏன் இந்த உதாரணத்தை கொண்டு வந்தேன்னா, அன்றைக்கு ராட்சசர்கள் என்ற ஒரு மனித வர்க்கம், பலவான்கள் என்ற ஒரு மனித வர்க்கம், ஆண் என்ற ஒரு மனித வர்க்கம், பெண் என்ற ஒரு மனித வர்க்கம், இப்படி 4 விதமான மனுஷ ராட்சசர்கள், பலவான்கள் பெருகிட்டாங்க தாறுமாறா. அப்போ தேவன் அழித்தார் 2ஆம் முறை. பூமி 2ஆம் முறை அழிக்கப்பட்டு ஜலத்துல. இந்த பூமி 2ஆவது முறை ஜலத்தால் அழிக்கப்பட்டது என்று பிரசங்கமான ஒரே ஒரு போதகன் நான் மாத்திரமே, நான் மாத்திரமே, வேற எவனும் கிடையாது. நான் மாத்திரம் என்று சொன்னால் என்னில் இருக்க கர்த்தர் கிறிஸ்து, அதனால நான் மாத்திரம், நானும் கிறிஸ்துவும். நான் பிரசங்கம் பண்ணது நான் தான் சொல்ல முடியும், நீ சொல்ல முடியாது. உன்னை பெருமையா பேச சொன்னா போய் பல்லல கழட்டி விடாம. திஸ் இஸ் நாட் பெருமை, திஸ் இஸ் உண்மை. ரைட்? சரி, அப்ப அந்த நோவா காலத்துல யாரெல்லாம் மரித்து உள்ள போனது? 8 பேரை மட்டும் கப்பல்ல வச்சு காப்பாத்திட்டார்ல. அப்ப ஆதாம் எங்க போயிருப்பாரு? அவர் ஆவி எங்க போயிருக்கும்? அவருக்கு சுவிசேஷம் தெரியாது. இப்ப இயேசு கிறிஸ்து ஏன் காவல் உள்ள ஆவிக்குமே பிரசவம் என்ன அவசியம்? அதுக்கப்புறம் ஆதாம், ஆபேல், அதுக்கடுத்தது ஏனோஸ், சேத், மெத்துசலா, இப்படி ஏகப்பட்ட பரிசுத்தவங்களாம் இருக்கிறாங்க. அப்ப அவங்களாம் எங்க போறது? நோவாவும் குடும்பம் காப்பாத்திட்டார்ல. இப்ப ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அன்றைக்கு மக்கள் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 24-25 வசனம் வாசிக்கிறோம். காயினுக்காக 7 பழி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பழி சுமரும் என்றார். சரி, பின்னும் ஆதாம் தன் மனைவி அறிந்தார். அவள் ஒரு குமாரனை பெற்று, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டார். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ஏனோக்கு வர அங்கேயும் மோசமான கும்பல் இருக்கும் போது மனுஷர்கள் தேவனை தொழுது கொண்டார்கள். மனிதர்கள் வாசிப்பாங்க. ஏனோஸ், சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தா, அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். பன்மை ஆரம்பித்தார் என்றில்ல. அன்றைக்கு தேவனை தொழுது கொண்டார்கள் இல்லையா, அவர்களுடைய ஆவியெல்லாம் எங்க போகும்? இப்போ ஒரு கண்டிஷன் என்னன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு ஒருத்தன் வர வேண்டும் என்றால் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கு சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்படி என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இப்ப எல்லாத்தையும் வசனம் கொடுத்தா ரொம்ப நீண்ட வீடியோ ஆயிடும், எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் பாட்டு வசனம் கொடுத்து போயிட்டு நம்ம கண்ணை மூடிட்டேன், வீடியோ பெருசாகி போயிடும். இந்த மரம் மண்டையில் அப்புறம் உனக்கு புரியாது, நான் கொஞ்சம் கொஞ்சமா தரேன். அப்ப நோவா காலத்தில் உள்ளவருக்கு அன்றைக்கு மறைந்த மக்களுக்கு சுவிசேஷம் தெரியாது. ஏன்? இயேசு காவல் உள்ள ஆவியை பிரசவம் பண்றார். சுவிசேஷத்தை அறியாமல், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு தேவராஜ்யத்துக்கு வர முடியாது. ஆகவே நோவா பிரசவம் பண்ணார், நீதியை பிரசவம் பண்ணார். என்ன பிரசவம்? அப்ப பைபிள் இல்லை, நோ பழைய ஏற்பாடு, நோ புதிய ஏற்பாடு, எந்த ஏற்பாடு இல்லை, ஒரே ஏற்பாடு நீதி. அதுவே பல வகை இருக்கு. தேவ நீதி, மனுஷ நீதி, பொது நீதி, தனிப்பட்ட ஒரு நீதி. நீதியை பிரசங்கித்தார் நோவா.
அன்றைக்குள்ள அந்த காவலில் உள்ள ஆவிகளுக்கு உயிர் திறந்து போய் இயேசு 3 வருஷம் செஞ்ச ஊழியத்தை ஒரே நாள் செஞ்சுட்டு போயிட்டார். 3 நாள்ல செஞ்சுட்டார். அவரும் சுவிசேஷத்தை அறிந்து கொண்டார்கள். இவர்களும் உயிர்த்து நியாய தீர்ப்புக்கு வந்து இரக்கம் பெற்று தேவனுக்கு வருவார்கள். ஆனாதான் இப்ப 1 பேதுரு 3 18 19 20 வருஷம் படிச்சுனா புரியும். நான் விளக்கம் கொடுத்த பிள்ளை படிச்சுனா புரியும். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எவனும் இதை பேசல. நான் தான் ஃபர்ஸ்ட் பேசியிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, அந்த உயிர்த்தெழுதல் நடக்கிற சம்பவம் என்ன நடக்கும்? ஒன்னே ஒன்று நடக்கும். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசி கேட்போம். உயிர்த்தெழுதல் நடக்கும்போது வானத்தை தோண்டி இருப்பார். இதுக்கு முன்னாடி வீடியோல பேசியிருக்கிறேன். வானத்தை சத்துவங்கள் அசைக்கப்படும், சூரிய குடும்பம் அழித்தொழிக்கப்படும், சந்திரன் அழித்தொழிக்கப்படும், யாருக்கு நட்சத்திரம் கீழே விடும், கடல் இல்லாமல் போகும், தண்ணியில வத்தி போயிடும், கும் இருட்டுக்குள்ள பூமி கிடக்கும். அப்ப பிரகாசமாய் தேவன் தோன்றுவார். எல்லாரும் பாப்பான்னு சொல்லிட்டேன். அப்படி அவர் தோண்டி நிற்கும் போது உயிரோடு இருக்கிறவன் மர்வமாய் போயிடுவான். அப்ப உலகம் உண்டானதிலிருந்து காவலுள்ள ஆவிகள் சுவிசேஷத்தை கேட்டார்கள். அவர்களிலிருந்து, நோவாவிலிருந்து, இயேசு கிறிஸ்துவிலிருந்து, மற்ற தீர்க்கதரிசி காலத்திலிருந்து, அப்போஸ்தலர் காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கப்படுகிறது. சுவிசேஷம் போதிக்கப்பட்டு கொண்டே இருக்கப்படுகிறது. கள்ள போதும் கள்ள விஷயம் வேற, அதுக்கு நான் போகிறேன்ல. உண்மையான சத்தியம் அப்படி பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இவர்கள் உயிர் தெழும் போது என்ன, எப்படி உயிர் தெழுவார்கள், என்ன நடக்கும் என்றால், ஒரு அற்புதமான வார்த்தையை தேவன் சொல்லுவார். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், மகாராஜா சொல்லுவார். என்ன சொல்லுவார் கேட்போம். ஏசாயா 26:19 அற்புதமா சொல்லுவார். மரித்த உம்முடையவர்கள், மரித்த பிதாவை பார்த்து சொல்கிறார். ராஜாதி ராஜாவை வானத்தில் தோன்றி கிறிஸ்துக்கள் மரித்தவர்கள் எழுந்து போய் உயிரோட்டுக்கு மருவமாகிறான். கிறிஸ்துக்களுக்கு மரித்திரும்பணும், உயிர் திரும்பணும். அப்ப இந்த வார்த்தையை சொல்லுவார். என்ன சொல்லுவார்? மரித்த உம்முடையவர்கள், மரித்த உம்முடையவர்கள், பிரேதமான என்னுடையவளோட கூட, பிதாவாகி தேவனே, நான் இந்த பூமியில் வந்து மரித்து பிரேதமாயிட்டேன். அப்ப என்னை போல மரித்த உம்முடையவர்கள், நான் பிரேதமாய் உயிர் தந்தது போல பிரேதமான என்னுடனே கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே, ஆதாம் முதற்கொண்டு இயேசு கிறிஸ்து திரும்ப இறங்கும் வரைக்கும் மரித்து உள்ளே உயிர்த்தெழுதல் ஞானஸ்நானம் என்னும் நல் மனசாட்சி உடன்படிக்கை ஆகிய அந்த உயிர்த்தெழுதல் வல்லமையை பெற்று மரித்தவர்கள், அவர்களுக்கு இந்த வாசனத்தை, இந்த வார்த்தையை தேவன் விளம்புவார், சொல்லுவார், போதிப்பார். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களை விழித்து கம்பீருங்கள், விழித்து கம்பீருங்கள், உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும், உம்முடைய பனி பூண்டுகள் மேல் பனி பெய்யும்போது எப்படி பனி போல் இருக்கும், பனி போல் இருக்கும். மரித்தோரை பூமி புறப்பட, மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். கேட்டியா? இவனா பிரசவம் பண்ணிக்கான வரைக்கும் இயேசு வருவார், வந்து என்ன பண்ணுவாரு? மாப்பிள்ள நீங்க இருக்க இல்ல, அவன் நகைச்சுவாண்டு போதில்லை, இப்படி பாடுவார. ஒரு ஊசியை பாடித்துறாம எங்களை வாழ வைக்க வெங்கல சர்ப்பமானு பாடுவார. ஐயோ, எல்லாம் கெடுத்து நிக்க மட்டும் போட்டாங்க. திரும்ப நான் திட்டி எனக்கு போதும் ஆகிப்போம். இந்த கேட்கிற எவனா பெரிய பெரிய பிரசங்கியார் சொன்னானோ அத்தனை பயன் கிறிஸ்தவாய்க்கு கெடுத்து விட்டான். கெடுத்து நிக்கிற மணி கோடிகளை சம்பாதிச்சு சுகபோக வாழ்க்கை போயிட்டான ஒழிய பேச வேண்டிய சத்தியத்தை ஒருவனும் பேசவில்லை. அவனும் பயிர்த்து அவன் சுய போதகம், சுய லாபம், சுய வருமானம், அரசாங்கத்தை கொள்ளடிக்கிறது, வரி ஏய்ப்பு. தினகரன் பால்தினன் பண்ணது வரி ஏய்ப்பு. பிடிச்சாங்க 2000 கோடி. உன்னெல்லாம் தேவன்றாத்து விடணுமாடா? நீ என்னடா கடவுளுக்கு நீ பெரிய ஆளா? நீ சொன்னா மட்டும்தான் கடவுள் கேட்பாரா? லூசு பரல, மெண்டல் பல், திட்டு போல, கள்ளப்பல், உன்னெல்லாம் எந்திரிக்க மாட்டாங்க.
சரி, அந்த வார்த்தையை ராஜாவாய் தேவாதிவாய் தோன்றியிருக்க கர்த்தர் இயேசு கிறிஸ்து மகாராஜா இந்த வசனத்தை சொல்லுவார். சொல்லும்போது என்ன நடக்கும் தெரியுமா? இதுக்கு ஒப்பா இன்னொரு வசனத்துக்கு உபாகமம் 31:1 வாசிப்போம். உபாகமம் 32:1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். வானங்களே செவி கொடுங்கள், வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன். நான் பேசுவேன். பூமியே வாய்மொழிகளை கேட்பாய். என் வாய்மொழியை அந்த வாய்மொழி என்னன்னா, மரித்த உம்முடையவன் பிரதமான என்னுடன் எழுந்திருப்பார்கள் என்ற வாய்மொழி கேட்பார்கள். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல, மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குறது போல, பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குறது போல என் வசனம் இறங்கும். என் வசனம் இறங்கும். இறங்கி மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். ஏசாயா 26:19. இதுக்கு ஒரே ஒரு வசனத்தை கூட முடிக்கிறேன். அவர் போதகம் அங்க பண்ணும்போது அந்த வார்த்தை எப்படி வரும் தெரியுமா? சங்கீதம் 147:15. அற்புதமான வசனம், சூப்பர் வசனம். The wonderful word of God. He is speaking like that. What is that word? அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவர் தமது வார்த்தையை பூமியில் அனுப்புவார். அப்படி சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. இந்த சவுண்டு, இந்த கைத்தட்டு சவுண்டு, அது மாதிரி மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான நான் உயிர்த்தெழுந்து எழுந்த போல என்னோட கூட எழுந்திருப்பார் என்று மேலிருந்து சொல்வார். அந்த உபதேசம் அப்படியே கீழே இறங்கும். அவர் சொன்ன வார்த்தை எப்படி வேகமா வரும் தெரியுமா? வாசி கேட்போம். அவருடைய வார்த்தையை பூமியில அனுப்புகிறார். அவர் தம்முடைய வார்த்தையை பரலோகத்துக்கு பூமியில அனுப்புகிறார். எதுக்கு? செத்து போன உயிரோடு எழுப்புகிறார் சொல்றது. அனுப்புவார். அவருடைய சொல் மகா தீவிரமாய், அவருடைய சொல் மகா தீவிரமாய் சொல்லும். நோ செகண்ட். அப்படி அவருக்கு சொன்ன செகண்ட்ல அந்த வார்த்தை பூமியில் வந்துடும். தீவிரமாய் இல்ல, வேகமாய் செல்லும் என்று சொல்லவில்லை, தீவிரமாய் செல்லும் என்று சொல்லவில்லை, மகா தீவிரமாய் சொல்லும். ஹல்லேலூயா. யாயேல் வானத்தில் தோன்றி சொல்லுவார், மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடன் எழுந்திருப்பார்கள். அப்படி அந்த வார்த்தை சொல்லி முடிச்சதுன்னு பனி பூண்டல் பெய்யறது போல, மழை செடி மேல பெய்யறது போல அவருடைய வார்த்தை, அந்த பேசப்பட்ட வார்த்தை மகா தீவிரமாய். என்ன சொல்றாங்க இன்னைக்கு விஞ்ஞானிகள்? நான் உண்டாக்கி இருக்கிற ராக்கெட்டு ஒளியை விட 2 மடங்கு வேகத்தில் போகுமா? ஹல்லேலூயா. இந்த கோமாளி பேர, லூசு பேர, மெண்டல் பேர, இன்னைக்கு செத்து நாளை நாத்தம் இருக்க உண்டாக்குற ராக்கெட்டு சூரியனோட 2 மடங்கு வேகமா போகும்னா, உண்டாக்குற சர்வ வல்லமுள்ள பல பிதாவாகி தேவனின் ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன் அங்கே வானத்தை விளங்கும் போது 1000 மடங்கு ஸ்பீட் வந்துடும். 2 மடங்குல ஒளியை விட. அவருடைய வார்த்தை மகா தீவிரமாய் சொல்லும். எவன் எங்க படுத்திருக்கானோ சுவிசேஷ காவலில் உள்ள போய் பேசும்போது, நோவா காலத்துல செத்தவனா கடல் கடையில் கிடந்தான். எங்க இருக்கிறா? நோவா காலத்தில் காவலில் வைக்கப்பட்ட ஆவியில் பெற்றிருக்கிறார்கள், கடலுக்கு அடியில் இருக்கிறார்கள். அந்த வார்த்தை பூமி மட்டுமல்ல, அது பூச்சக்கரம் வரைக்கும் சுற்றி ஓடும். பூமியின் கடையாந்திரம் வரைக்கும், கடலின் ஆழத்தில் வரைக்கும் பாயும். மகா தீவிரமாய் பாய்ந்து சென்று அந்த சுவிசேஷத்தை கேட்டு ஞானசம் என்பது அது கிறிஸ்துவுடைய நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து உயிர்த்தெழும் வல்லமை தருகிறது. அப்படிப்பட்ட சுவிசேஷத்தை கேட்கணும். இன்னைக்கு இந்த கோமாளி கூட பண்ற எந்த பிரசங்கமும் உங்களை உயிர்த்தோட பண்ணாது, அப்படியே நடந்து தள்ளிடும். சத்தியமா சொல்றேன். இன்னைக்கெல்லாம் எவனும் அந்த நீங்க கொடுக்க ஞானசனம் கூட தப்பு, இவங்க போதைய அத்தனையும் தப்பு. இந்த ஸ்தாபனங்கள் எல்லாம் நரகத்துக்கு தள்ளப்படும். எல்லாம் வெளிநாட்டு சரக்கு, உருப்படாது ஒண்ணும் என்பது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆகவே இந்த யூடியூபின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் பாக்கியவான். நான் இவனை திட்டுறான், நீ பார்க்காத. அவனை திட்ட சொல்லி நீ ஆர்டர் வச்சிருக்க, உன தேரம்ட்டான். ஒருத்தி சொல்றான் பாரு, அவன் பாருங்க முன்னாடி தூதன் வந்தாரா, என்ன காரணம் கேட்டாரோ, அப்படியே உடனே புறப்பட்டு போனான். என்ன தூதன் வீட்டில் வந்து குளிச்சுட்டு போனானா? உங்ககிட்ட வந்து தங்கிட்டு
சோறு தின்னுட்டு தூங்கி விட்டு காலை எழுந்திரிச்சு அப்படியே மடமடம் குளிச்சு தலைச்சிவி எண்ணெய் வச்சு ட்ரெஸ் போட்டு செட் அடிச்சு அப்படியே புறப்பட்டு போனார். லூசு பொம்பளை, ஒரு லூசு போய் பொண்டாட்டி அப்புறம் லூசு போய் தான் பேசுவான். புறப்பட்டு போனான். எங்க புறப்பட்டு போனா? குளிச்சு கிழிச்சு போனாரா? அப்படி தூதன வரல. புறப்பட்டு போல கப்சா டக்கால்கி டுபாக்கூர் பொய், தேவனுடைய நாமத்தை சொல்ற பொய். இதுவரைக்கும் உலகத்துல எந்த பொம்பளையும் சொல்லாத பொய்ய சொல்லியிருக்காங்க. உண்டு, அதெல்லாம் உண்டு சார். ஆகவே இன்றைக்கு பேசப்படுற பிரசங்களை எல்லாம் சும்மா பையில கையில பிடிச்சுக்கிறான். ஒரு வசந்த படிக்கிறான், அவன் மண்டையில என்ன உதிக்குதோ அதை பிரசங்க. அதுக்கு சாந்த பெரிய கும்பலை அனுப்பி விடுறான். நாங்கள் பேசுவது ஒரிஜினல் உண்மையான சத்தியம். இன்னைக்கு நான் பேசுனது சத்தியத்தை எவனாவது என்றைக்காக பேசியிருந்தா கொண்டாந்து நிறுவி காட்டு, பேசுவோம். காமிக்க முடியுமா? முடியவே முடியாது, முடியவே முடியாது. வார்த்தை மகா தீவிரமாய் சொல்ல பரலோகத்திலிருந்து இறங்கி நடுவானத்தில் நின்று கொண்டு இந்த வார்த்தையை சொல்லுவார். மகா தீவிரமாய் சென்று பூமி மேல், பூமிக்கு அடியில், கடலுக்கு அடியில் எங்கெல்லாம் அந்த உயிர்த்தெழும் வல்லமை பெற்றவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் காதில் கேட்கும். அவர்கள் ராக்கெட்டை போல 1000 மடங்கு வேகத்தில் சீறி பாய்வார்கள். தோன்றியிருக்கிற தேவனத்தில் போய் சேர்ந்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். அடுத்த காணொளி சந்திப்போம்.